பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய இரக்கங்களினால் நம்மேல் அன்பு கூறுகிற தேவனுடைய அன்பினால் இந்த நாளை அடிஷனலாய் பெற்று நம்மை நேசிக்கிற நம்முடைய நேசர் நம்முடையவர், நாம் நம் நேசருடையவர்கள் என்ற முழு நிச்சயத்தோடு கூட இந்த நாளை கிருபையாய் தயவாய் இரக்கமாய் அவருடைய கரங்களிலிருந்து பெற்றிருக்கிறோம். இந்த நாளை தந்த நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலே தேவன் கொடுத்த வேத வசன பகுதி மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய வெளிச்சம், நற்கிரியைகளை செய்யாத தேவனை அறியாத ஜனங்கள் மேல் நம்முடைய வெளிச்சம் என்ன பண்ணணுமா, பிரகாசிக்க கடவுது. ஸோ வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வி ஷுட் ஹாவ் டு ஷைன் லைக் ஸ்டார் ஆர் லைட் ஆர் சால்ட் டு கிவ் அ டேஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ நம் உப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும் என்றால் வாட் ஆர் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் டிவைன் குவாலிட்டிஸ் வி ஷுட் ஹாவ் இன்பில்ட் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நாம் வெளிச்சம், நம்மிடத்திலே கர்த்தருடைய வெளிச்சம், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிச்சே ஜீவ வெளி. ஸோ கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வேத வசனங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் நமக்கு நம்மேல் வைராக்கியமாய் வாஞ்சையாய் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ இந்த வெளிச்சம் மற்றவர்கள் எல்லாருக்கும் பிரகாசிக்க வேண்டும், அவர்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும், அவர்களும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு என்று பார்ப்போமானால் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும் என்று பார்ப்போமானால், நம்பர் 1, நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்பர் 2, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ தேவ நீதியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் என்ன பண்ணணும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், த பியூரிட்டி ஹார்ட், ஹோலி ஹார்ட் வில் see the Lord. அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்கும்போது நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசித்து கொண்டே இருக்கும். நம்பர் 4, நாம் என்ன சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் நம்மால் அங்கு தேவ சமாதானம் நடைபெற்று முடியும்படியாய், எல்லாருக்கும் தேவ சமாதானம் கிடைக்கும்படியாய் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வாக்கின்படியாக நாம் எல்லா இடங்களிலும் சமாதான பிரபுடைய அந்த கிரியைகளை செய்கிறவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வெளிச்சம் எல்லா இடத்திலும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரகாசிக்கத்தான் செய்யும். நம்பர் 5 எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் உப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஸோ உப்பு சேர்த்தா தான் அந்த ஃபுட், எனி ஃபுட் வில் கிவ் அ டேஸ்ட். ஸோ அப்போ உப்பு வந்து இட்ஸ் கிவிங் எ டேஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ உப்பு சேர்க்கலைன்னா அந்த டேஸ்ட் தெரியாது. ஸோ அப்போ நாம் மற்றவர்களுக்கு ஒரு ருசி கொடுக்கக்கூடிய தக்க உப்பாய் நாம் சாரம் ஏற்றப்பட்டவர்களாய் உப்பாய் இருக்கணும். மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அது என்றைக்கும் பிரகாசிக்குவது போல நாம் தொடர்ந்து விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டு அந்த இடம் ஃபுல்லாக, அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வெளிச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ உப்பு, விளக்கு, வெளிச்சம் மூணுமே ஒரு பெரிய ரோல் இங்கே நாம் பார்க்குறோம். ஸோ இத்தனை குணாதிசயங்கள் சுவாபங்கள் நம்ம இடத்துல இருக்க the people will see that see our good works of good works and glorify our holy Father God, and they also will accept Jesus Christ in their heart. Jesus is a real lovable God who can do any kind of miraculous things and save their life. That concept they have to understand. They will understand surely, because our good works make them to understand how lovable Lord our Jesus Christ is என்று சொல்லி ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இத்தனை குணாதிசயங்களும் நம்மிடத்தில் கர்த்தர் இம்மட்டும் கொடுத்திருக்கிறார், இனிமேலும் அதை வர்த்திக்க பண்ணுவார். ஆகவே தொடர்ந்து இந்த 5 குணாதிசயங்கள் சுவாபங்களோடு கூட நாம் கிரியை செய்யும் போது நம்முடைய நற்கிரிகளை காண்கிற ஜனங்கள் அவர்கள் மேலும் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறபடியினாலே வேத வசனத்தையும் தேவ பிரசனத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நாம் புறப்பட்டு வருகிற எல்லா இடங்களிலும் நம்மிடத்தில் இருக்கிற இந்த வெளிச்சம் எல்லாரிடத்திலும் பிரகாசிக்கும். அவர்களும் இந்த வெளிச்சத்துக்குள்ளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வருவார்கள்.
நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அது அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருப்பது போல நம்மளுக்குள்ளாக இருக்கிற தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகவே நாமே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஸோ வி ஆர் த லைட் டு த வேர்ல்ட் என்று சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து நாம் கிரியை செய்வோம். தேவன் நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்பட கடவுது. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.